Chapter 4 exercise 4.1 question number 14 and 15 கான solution. Question number 14. Find the value of மதிப்பினை கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலேயும் ஃபேக்டோரியல் இருக்குது. ஃபேக்டோரியல் அதாவது காரணிய பெருக்கம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டலாம். ரொம்ப ஈஸியானது. அடிப்படை விஷயங்கள் தான் அந்த கணக்குலேருந்து கற்றுக்குறோம். இது தேர்வுக்கான வினா அல்ல. அதனால் இதில் தெரிந்து கொள்ளக்கூடியது அனைத்தும் நமக்கு தேர்வுக்கு வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நமக்கு பிற்பகுதியில் பயன்பட போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் முக்கியமானது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது காரணிய பெருக்கம். ஃபேக்டோரியல்னா என்ன? ஃபேக்டோரியல் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர் n is the product of the first n natural numbers. It is denoted by n factorial. That is n factorialனா 1லேருந்து n வரைக்கும் உள்ள நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடியது பேர் தான். அது சுருக்கமாக எழுதுறது பேர் தான் n factorial. முதல் n இயலெண்களின் தொடர்ச்சியான பெருக்கல் n காரணிய பெருக்கம். அதாவது n factorialனா அதை நம்ம வாசிக்கணும் தமிழ்லையும் என குறிப்பிடுகிறோம். அதாவது n factorial equal to 1 into 2 into 3 into 4 into etc. up to n வரைக்கும். உதாரணமாக இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம்னா 4ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். அதுக்கு காரணிய பெருக்கம் அப்படின்னா 4 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பரை பெருக்கணும், நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 ஃபேக்டோரியல்னால் எவ்வளவு அப்படின்னா 1 into 2 into 3 into 4 மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. அப்போ 4 ஃபேக்டோரியல்னால் 24. அதே போல் 5 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1 into 2 into 3 into 4 into 5. அப்போ ஏற்கனவே 24, இதோட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணால் 120. அப்போ 5 ஃபேக்டோரியல்ங்கிறது 120. இதே போல் நம்ம எல்லாத்துக்கும் எழுதலாம். 1 ஃபேக்டோரியல்னா 1. 0க்கும் ஃபேக்டோரியல் மதிப்பு உண்டு. அது சில இடங்களில் பயன்படும். அதோட மதிப்பு 1. அதையும் நம்ம பயன்படுத்துவோம். மேலும் இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது சில ஃபார்முலாக்களையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக இப்போது 5 ஃபேக்டோரியல் தெரியுது. 6 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது அதை எப்படி எழுதலாம்? 1 into 2 into 3 into 4 into 5 into 6ன்னு எழுதலாம். இந்த 5 வரைக்கும் உள்ளதுக்கு தான் என்ன பேர்? 5 ஃபேக்டோரியல். அதோட ஒரு 6 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு 6 முன்னாடி இருக்கிற ஃபேக்டரோட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அடுத்த ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ 7 ஃபேக்டோரியல்னா 6 ஃபேக்டோரியலோட ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். இதே போல் நம்ம பொதுமைப்படுத்தினோம்னா இதை என்ன கிடைக்கும் அப்படின்னா n+1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா n ஃபேக்டோரியலோட ஒரு n+1 மல்டிப்ளை பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி இருக்க ஃபேக்டோரியல் இன்ட்டு அந்த நம்பர். இதே போல் நம்ம இதை வேறு வழியிலையும் சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லலாம்? n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னா n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு n மாற்றி கூட சொல்லலாம். n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடலாம். இது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்ப இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கணக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கணக்கு போவோம். முதலாவது சப்டிவிஷன் என்னென்னா 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிச்சி பார்த்தோம். 6 ஃபேக்டோரியல்னால் என்னது? 1 into 2 into 3 into 4 into 5 into 6. 6 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6, 6 4s are 24, 5 into 24 120 அப்படிங்கிறது வரைக்கும் தெரியும் 5 ஃபேக்டோரியல். அதோட ஒரு 6 மல்டிப்ளை பண்ணுறோம். எவ்வளவு? 720. அப்போ 6 ஃபேக்டரோட வேல்யூ 720. அடுத்தது இரண்டாவதாக 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுது. 1 into 2 into 3 into 4. 5 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து 5 வரைக்கும் 4 into 5. இதை காமனாக எடுத்து கூட போடலாம். இல்லை நம்ம டைரெக்டாக போடுறதா இருந்தாலும் ஓகே. 2 3s are 6, 6 4s are 24 ப்ளஸ் இது எவ்வளவு அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் 120ன்னு போட்டோம். அப்போ 120 24 ப்ளஸ் 120 எவ்வளவு? 144 அப்படிங்கிறது 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ. அடுத்தது தேர்ட் ஒன் 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல். எவ்வளோ? 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3. 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2. அப்போ இது 6, இது 2. 6ல் 2 போயிட்டுனா 4 அப்படிங்கிறது தேர்டுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது ஒரு 6, இது ஒரு 24. 6 into 24 எவ்வளவு? 6 4s are 24, பேலன்ஸ் 2.
6 2 சார் 12 2 14 அப்போ 144ங்கிறது ஆன்சர் கிடைக்குது ஃபோர்த் ஒன்னுக்கு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்னென்னா 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இல்லை 12 ஃபேக்டோரியல்னோன்னா 12 வரைக்கும் உள்ள மல்டிப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாம், அதை அப்படியே மல்டிப்ளைல எழுதிக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போது 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 9 ஃபேக்டோரியல் வரைக்கும் உள்ளது 9 கூட நம்ம 9 ஃபேக்டோரியல் எழுதிட்டு மிச்சம் இருக்கிற 10 11 12 கூட மல்டிப்ளை எழுதலாம், அதுவும் ஈஸியானதான். 8 இன்ட்டு 9 இன்ட்டு 10 இன்ட்டு 11 இன்ட்டு 12 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியலை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கும். இப்போ 9 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், 1லேருந்து 9 வரைக்கும் உள்ளது. அதான் அப்போ அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 1லேருந்து 9 வரைக்கும் உள்ளது 9 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிட்டு மீதம் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணால் போதுமானது. 3னா இங்கே 4 டைம்ஸ், 2னா இங்கே 2 டைம்ஸ். அப்போது 2 இன்ட்டு 11 22 இன்ட்டு இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 220 அப்படின்னு கிடைக்குது. இது 5th ஒன். அடுத்தது 6th ஒன் போகிறோம். 6th ஒன் என்னன்னா n+3 ஃபேக்டோரியல் பை n+1 ஃபேக்டோரியல். n+3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n+1 ஃபேக்டோரியல். n+3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், ஏற்கனவே பார்த்தோம், ஒன்று குறைச்சிக்கலாம். அப்போ n+2 ஃபேக்டோரியலோட n+3 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். டிவைடட் பையில் உள்ளது குறைச்சி தான், அதனால் n+1 ஃபேக்டோரியல்னே அப்படியே எழுதிக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறோம், n+2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், அதோட ஒன்று குறைச்சிக்கும். n+1 ஃபேக்டோரியல் இன்ட்டு அடுத்த நம்பர் என்ன n+2, ஏற்கனவே இருக்கிறது n+3 டிவைடட் பையில் n+1 ஃபேக்டோரியல். இப்போ நம்ம n+1 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது n+2 இன்ட்டு n+3. இதுதான் நமக்கு இந்த கணக்கில் ஆன்சராக வரக்கூடியது. என்ன வருது, n+3 இன்ட்டு n+2 ஆர் n+2 இன்ட்டு n+3 ஏதோ எழுதுனா சரி. இதுதான் வந்து சம் நம்பர் 6க்கான ஆன்சர். இதில் நம்ம ஃபேக்டோரியல் அப்படிங்கிற கான்செப்டை இந்த சம் மூலமாக கற்றுக்குறோம். இது எக்ஸசைஸில் 14. அடுத்தது இதிலே 15th சம் பார்ப்போம். அடுத்தது 15th சம், மதிப்பு காண்க. எவாலுவேட், இந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல், இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, n = 6, r = 2. இதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்ப்போம். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல். இதில் என்ன பண்ண போகிறோம், ஆறுக்கு பதிலாக n-க்கு பதிலாக 6, r-க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், n-க்கு பதிலாக 6னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r-க்கு பதிலாக 2, அப்போ 2 ஃபேக்டோரியல், n - r அப்போ 6 - 2 ஃபேக்டோரியல். இப்போ 6 ஃபேக்டோரியல் என்னது, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2. இதில் இருந்து என்ன கிடைக்குது, 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 4, அது வந்து 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது இந்த 2 தான். இந்த 2க்கு இது 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ 3 5s are 15 தான் இதில் கிடைக்கக்கூடியது. அப்போ வேல்யூ வந்து எவ்வளோதுன்னா 15. அதை நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். 6 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 6 வரைக்கும், 4 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 4 வரைக்கும். 4 ஃபேக்டோரியலும் 1லேருந்து 4 மல்டிப்ளை பண்ணதையும் கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிற அந்த 2ஓட 6 அடிச்சிட்டோம்னா 3, அப்போ 3யும் 5 தான் மிச்சம் இருக்குது. 15 ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் இப்போது செகண்ட் சம் போகிறோம். செகண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன் n = 10, அப்புறம் r = 3. இப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல், எனக்கு பதிலாக 10 போட்டுடுறோம். அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல், n - r ஃபேக்டோரியல்னா 10 - 3 ஃபேக்டோரியல். இப்போ 10 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து 10 வரைக்கும் எழுதணும், அவ்வளோதே எழுத வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், 7 ஃபேக்டோரியல் தான் நமக்கு இருக்குது கீழே, அதனால் 7 ஃபேக்டோரியல்லேருந்து ஆரம்பிப்போம். 7 ஃபேக்டோரியல், அப்புறம் ஒரு 8, அப்புறம் ஒரு 9, அப்புறம் ஒரு 10. அது 1லேருந்து 7 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறது போல் 7 ஃபேக்டோரியல்னு சுருக்கமாக எழுதுறோம். அதுக்கு தான் இதோட யூஸே. இப்போ 3 ஃபேக்டோரியல்னால் எழுதிக்கும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 10 - 3னா 7. அப்போ 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியலுக்கு 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுது. 3 வந்து இங்கே 3 டைம்ஸ், 2 வந்து இங்கே 4 டைம்ஸ், 4 3s are 12, 12 இன்ட்டு 10
120. அப்போ இந்த சம்முக்கான செகண்டுக்கான இது ஆன்சர் வந்து 120 அப்படின்னு கிடச்சிருது. நான் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. எண்ணுக்கு எண்ணு தான், ஃபார் எனி எண், எந்த ஒரு எண்ணுக்கும் 6 மட்டும் 2 போட சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் தேர்டு பார்ட்டு. இப்போ தேர்டு பார்ட்டுக்கு எண்ணுக்கு எண்ணு தான், 6க்கு வந்து 2. அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக n ஃபேக்டோரியல் தான், ஆறுக்கு பதிலாக 2, இப்போ 2 ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்போ n ஃபேக்டோரியல் இங்கே எழுதுன மாதிரியே இப்போ எழுதுவோம். எப்படி எழுதலாம்? அதுக்கு முன்னாடி இருக்கிறது n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு n. இன்னொரு தடவை கூட எழுதிக்கலாம். இப்போ 2 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இது சின்னது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இதே மறுபடியும் பிரிக்கிறோம். அப்போ எப்படி போடலாம்? m மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு அப்புறம் ஒரு n மைனஸ் 1 அப்புறம் ஒரு n, எல்லாமே மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்போ n மைனஸ் 2 ஃபேக்டோரியலும் n மைனஸ் 2 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சர். மிச்சம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 மட்டும்தான். இப்போ இதுதான் இந்த இதுக்கான ஆன்சர். இப்போ இந்த சம் மூலமாக நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது எக்ஸசைஸில் 15 சம் 14 சம் பார்த்தோம். அதுலேயும் ஃபேக்டோரியல்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இந்த 2 சம் மூலமாக காரணிய பெருக்கம் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.